பாருங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நீங்க பொண்ணு பார்க்க வேண்டியது இப்ப இருக்கிற ஏஜுக்கு, ஏஜ் பாரான ஏஜுக்கு இல்ல. நாங்க அத்தையை தான் தேடிட்டு இருக்கோம், ஆன்டியை இல்ல. எங்களுக்கு வரப்போறது என்னவோ ஆன்டி தான், ஆனா 20ல வேணும். புரிஞ்சதா? மாயாக்கா கரெக்டா சொன்னேனா? எங்க மாயாக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஏஜிக்கு வரப்போற பொண்ணு ஏஞ்சல் மாதிரி இருக்கணும், ஃபிஷ் மாதிரி கண்ணு, பண்ணு மாதிரி கண்ணும், செர்ரி மாதிரி லிப்ஸ், எங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைச்சு போடுற பக்குவம், இதெல்லாம் சேர்த்து அழகா மங்களகரமா ஹோம்லி ஃபேஸா இருக்கணும். சித்ரா, ஸ்டாப் இட், ஐ செட். ஏமா இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து ஊமையாமா? ஐயோ, எங்க மாயாக்கா இன்னைக்கு மௌன விரதம். எங்க ஏஜைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் மௌன விரதம் இருந்து எங்க தலைவலியெல்லாம் தீக்குறேன்னு சபதம் செஞ்சிருக்காங்க. எதுக்கு ரெண்டு பேரும் தரகரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். இன்னும் பொண்ணு எப்படி இருக்கணும்னே புரியாம ஹோட்டல்ல ஏதோ ஐட்டத்தை ஆர்டர் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு நாம ஒரு அத்தையை கூட்டிட்டு வர போறோம், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தரகரே, நல்ல பொண்ணா பாருங்க. ஏஜேவையும் அவரோட எமோஷனையும் புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். சரிங்கம்மா. இது எல்லார் வீட்லயும் நடக்கிற கல்யாணம் மாதிரி இல்ல. வழக்கமா அத்தை தான் மருமகளை தேடுவாங்க. ஆனா இந்த வீட்டுல மருமகள் எல்லாரும் சேர்ந்து அத்தையை தேட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. மருமகள்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்து மாமியார வலது கால எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்ற நிலைமை வந்துருச்சு. நாம விரலுக்கு ஏத்த மோதிரத்தை தேடக்கூடாது, மோதிரத்துக்கு ஏத்த விரலா தேடணும். எங்களுக்கு டைம் இல்ல. நீங்க நாளைக்குள்ள உலகத்துல எந்த மூலையில இருந்தாவது அலசி தேடி ஒரு நல்ல சம்பந்தமா கொண்டு வாங்க. உங்களால முடிஞ்சா இதை செய்யுங்க, இல்லனா இந்த ஊர்ல நல்ல தரகர் கொண்டும் பஞ்சம் இல்ல. நீங்க விளையாடின கார்ஸ்ல நான் தான் ஜோக்கரா? வரம்மா. வாங்க. இப்படியே போனா ஏஜிக்கு எப்பதான் நல்ல சம்மந்தம் கிடைக்கிறது? இதுல வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு டார்கெட் கொடுத்த மாதிரி திடீர்னு 15 நாள்ல பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணணும்னா எப்படி? அதுவும் ஊரெல்லாம் ஹிட்லர்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிற நம்ம ஏஜிக்கு. சித்ரா, மாயா என்ன சொல்றா? மாயாக்கா ஒரு செம்ம ஐடியா சொல்றாங்க. என்ன? ஏஜிக்கு பெண் தேவைன்னு பஸ், ஆட்டோ, சுவர்னு எல்லா இடத்துலயும் போஸ்டர், ஸ்டிக்கர் நோட்டி விளம்பரம் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது உனக்கு செம்ம ஐடியாவா? கேவலமா இருக்கு. கேட்கும் போதே மொக்க ஐடியாவா தான் இருந்தது. இது சாதாரண கல்யாணம் இல்ல. நம்ம தேட வேண்டிய பொண்ணு இந்த வீட்டோட கௌரவத்தையும் இந்த சிட்டிலேயே ஃபெமிலியரான ஏஜே ரெஸ்டாரண்ட் ஓனர் அபினவ் ஜனார்த்தனோட கேரக்டரையும் புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணா இருக்கணும். அதான பிரச்சனையே. நம்ம பொண்ணை ரெடி பண்ண யோசிச்சுட்டு இருந்தா இந்த ஏஜே பொண்ணுக்கு 7 கண்டிஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுல எப்படி பொண்ணை தேடுறது? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சித்ரா. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வர்ற பொண்ணுங்களோட போட்டோஸை பார்த்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு புடவை நகை வாங்குறதுக்கே 4 கடை ஏறி இறங்குறோம். இது ஏஜேயோட கல்யாணம். மொத்த தமிழ்நாட்டையும் அலசி ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். ஹிஸ்டரியிலேயே முதல் தடவை 3 மருமகளுங்க சேர்ந்து ஒரு மாமியாரை தேடுறது. அந்த புது அத்தை எங்க இருக்கோ, எப்படி இருக்கோ, இந்த வீட்டையும் நம்ம ஏஜேவையும் நம்ம 3 பேரையும் 3 மொழியில பேசுற ஜெயமாவையும் சமாளிக்கிற பொண்ணு கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். ஓ
ஆண்டி சூப்பரா பண்ணிடலாம். ஐயோ, என்னடா இன்னைக்கு ஒரு சம்பவமும் நடக்கலையே நினைச்ச, நடந்துருச்சு. ஏமா போன் பேசிட்டே தான் வண்டி நிறுத்தணுமா? நான் அட்வைஸ் வாங்கவே பொருந்திருக்கேன் போலே. வண்டி விழுந்த மாதிரி என் மானமும் தரையில விழுந்து பொருளுது. அண்ணா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இதோ இப்ப எடுத்து வச்சிடுறேன். கோவப்படாதீங்க. விஜய் படத்துக்கு டிக்கெட் வாங்க நெருக்கடியா நிக்கிற மாதிரி இப்படி வண்டியை பக்கத்துல நிப்பாட்டினா எப்படி? நான் என்ன பைக் டோக்கன் போடுறவனா? என்கிட்ட ரூல்ஸ் பேசுற? சாரி பைக் சாஞ்சா இன்னொரு வண்டி மேல விழாத மாதிரி கேப் விட்டு நிக்க வைக்கணும். சரி கோவிலுக்கு வந்துட்டு கோவப்படாதீங்க. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள், அதுக்காக தான் சாமிக்கு பிளெஸிங் பண்ணலான்னு. சாரி, நான் சாமி கிட்ட பிளெஸிங் வாங்கலான்னு வந்தேன். ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். தாயே, இன்னொரு தடவை வண்டி கீழே விழுந்ததுன்னா பேச்சம்பழுது தான் போடணும். உன்னால உருப்படியா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வார்த்தையை இந்த ஆளும் சொல்லிடுதானா? அம்மா தாயே, நீ போய் சாமியை பாரு, நாங்க சரி பண்ணிக்கிறோம். சரி வரேன். உனக்கு மூளைதான் இல்ல, கண்ணுமா இல்ல உனக்கு? யார திட்டுறேஜே? என் முன்னாடி ஒரு பூனை குறுக்க போச்சு. பூனையா? ஓ, உனக்கு பூனை பாஷை கூட தெரியுமா? அம்மா, டோன்ட் கெட் ஆங்கிரி பேட்டா. எங்க அந்த கேட் காணோம்? பூனை இல்ல, பொண்ணு. ஓ, கேர்ல திட்னியா? ஓகே 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 ஓகே. ஆமா, வண்டி வந்தது கூட தெரியாம எப்படி ரோட்டை கண்டுபிடிச்ச மாதிரியே போறா பாரு. அங்க பாருமா, அங்க பாரு, அந்த வண்டியில பாரு. கண்டிப்பா இது அவதான் பண்ணிருக்கணும். ஆமாப்பா ஆமா. நல்ல வேலை கொஞ்சம் லேட்டா வந்தோம். கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்க் பண்ணிருந்தோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு போகும்போது வெறும் டயரை தான் உருட்டிட்டு போயிருக்கணும். இப்போ எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? கோச்சுக்காத. ஜி ஃபார் காட். அவர்கிட்ட எவ்வளவு நாள் வேண்டுதல் தெரியுமா? எத்தனை தடவை அங்க பிரதர்ஷன ஊருண்டு பொறண்டு வேண்டி இருக்கேன். அதுல கடவுள் இம்ப்ரெஸ் ஆகி ஒன்ன மாத்தி இருக்காரு. நீ இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. காரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கடவுள் அப்படியே கழட்டி விட முடியுமா என்ன? அதுக்குதான் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போலான்னு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன பிரயோஜனம்? வந்த உடனே ஒரு அவசகனம் குறுக்க போச்சு. ஐயோ, வீட்ல இருந்து கிளம்பும் போது நடந்தாதான் அது அபசகுணம். கோவில்ல வந்து எது நடந்தாலும் அது சுபசகுணம் தான். வா போலாம். ஆவ்.
வாங்க ஆ, கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? என் பையன் பேருக்கு தான். சரிம்மா, பையன் பேர் என்னம்மா? ஹிட்லர். ஆ, அபினவ் ஜனார்தன், ஏஜேன்னு கூப்பிடுவோம். கோத்திரம் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விஸ்வாமித்திர கோத்திரம், விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சுவாமிக்கு அலங்காரம் நடக்க போறது. நீங்க பிரகாரத்தை போய் சுத்தி வந்துருங்க. அதுக்குள்ள நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரி. ம். கொடுங்க. நீங்களும் போய் பிரகாரத்தை சுத்தி வந்துருங்க. அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். வாங்க. சரி. कर्पूरनीराञ्जनं समर्पयामि सदमानं भवति सदाय पुरुषत् सधेन्द्रियाय क्षेवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव सर्वाभिषसिद्धिरस्तु. அம்மா, இது நம்ம தட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? கொடுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். கடவுள் நான் நினைச்சதை நிறைவேற்றிட்டாருப்பா. அவர் விருப்பப்பட்டு கொடுத்த பிரசாதத்தை நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? அம்மா, இந்த தேங்காயை உங்க பையனை கொஞ்சம் உடைச்சிட்டு வந்துட சொல்லுங்க. கடவுள் அனுகிரகத்தால உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா கிடைப்பா. உங்க வாக்கு பலிக்கட்டும் ஐயரே. ஏஜே, நீ போய் இந்த தேங்காய் உடைச்சிட்டு வா. நான் ஐயர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்க. ஹலோ. கடவுளே, வெறும் ஹாசினியா இருந்தேன்னா இனிமே நடிகை ஹாசினியா மாறப்போற நேரம் என்னை தேடி வந்திருக்கு. ஆமா, ராமலீலா நாடகத்துக்கு சீதா வேஷத்துக்காக என்ன ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இனிமே அப்படி சொல்லாம ஹாசினியால எதுவும் முடியும்னு நீ தான் சொல்ல வைக்கணும். சீதா வேஷத்துக்கு நானே செலக்ட் ஆகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என் பையனுக்கு அவசரமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனால அடுத்த 15 நாளுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுங்களேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா பார்த்து சொல்றேன்.
நான் பிடிக்கிறேன். ஐயோ. வந்துட்டியா? இங்கேயோ வந்துட்டியா நீ? வந்துட்டியானா நான் இங்க வரக்கூடாதா? இது என்ன உங்க சொத்தா இல்ல உங்களோட ரெஸ்டாரண்டா? இப்போ ஏன் என் மேல வந்து இடிச்ச? ஹலோ மிஸ்டர், உங்க மேல இடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டுக்கிட்டு நாள் பூரா அலையல. நான்சென்ஸ். கோயிலுக்கு எல்லாரும் நிம்மதி தேடி வருவாங்க. நீ வந்துட்டேல்ல, இப்போ அந்த சாமிக்கே நிம்மதி போச்சு. அதே தான் நானும் சொல்றேன். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கோயில்ல என்ன வேலை? கடவுளுக்கே கண்டிஷன் சொல்றவரு நீங்க. கண்டுபிடிச்ச அந்த 7 கண்டிஷன்ஸையும் நோட்டீஸ்ல அடிச்சு எங்க சாமி கும்பிட வந்தவங்க கிட்ட பிரசாதமா கொடுக்க வந்தீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. என் வண்டி முன்னாடி பூனை மாதிரி வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு சகுனம் சரியில்லைன்னு. அது சரியாயிடுச்சு பாரு. ஓஹோ, அப்படியா? நீங்க வரப்போறீங்கன்னு தெரிஞ்சு கடவுள் ஏன் ஸ்கூட்டரை விட வச்சு சகுனம் சரியில்லைன்னு சொன்னாரு. நான் தான் மூளை கெட்டு வந்துட்டேன். மூளை இருந்தா தானே கெடுறதுக்கு. ஹலோ ஹிட்லர், வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க வருவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அப்படியே கனவு கண்டிருந்தாலும் நான் இந்த பக்கம் எட்டி கூட பார்த்திருக்க மாட்டேன். ஹலோ, எல்லாரும் கண்ணை திறந்து நேரம் நடப்பாங்க. உன்ன மாதிரி தலைக்கு பின்னாடி கண்ணை வச்சுக்கிட்டு பின்னாடி நடக்க மாட்டாங்க. அப்போ இடிக்காம வேற என்ன ஆகும்? சாமி கும்பிட்டு முதுக காமிச்சு நடக்க கூடாதுன்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? ஆமா, அப்படியே பின்னாடியே நடந்தே போ. ரோட்ல ஒரு பஸ் ஓடும் போது அந்த பஸ் உடைஞ்சு போயிடும். கடவுளே, என் பையனுக்கு நல்ல பொண்ணா கொடுப்பா. அங்க பாருங்க, அந்த அம்மா நான் வந்த மாதிரியே வராங்க பாருங்க. போங்க, போய் அந்த அம்மா கிட்ட உங்க அருளுரைய கிளாஸ் எடுங்க. ஆண்டவா, இந்த ஊர்ல எங்க போனாலும் நீங்களே முன்னாடி வந்து டார்ச்சர் பண்றீங்களே. ச்சே, இப்ப வேற தேங்காய் ஒடிச்சிட்டேன். போதும், நிறுத்துங்க. உங்களோடது வெறும் சட்னி தேங்காய், என்னோடது ஸ்பெஷல் வேண்டுதல் தேங்காய். ஐயோ கடவுளே, உன்கிட்ட வேண்டு வந்தா எனக்கு வேண்டாததெல்லாம் கொடுக்குற. ச்சே, எல்லாம் என் நேரம். மேரா பகவான், அம்மா, பார்த்து நடக்க மாட்டியா? ஐயோ, சரி அம்மா, தேங்காய் உடைச்சிட்டியா? உடைஞ்சிருச்சு. உடைச்சிட்டா. உடைச்சிட்டாளா? யார் உடைச்சா? உன்னதானே உடைக்க சொன்னேன். ஆமா, உடைக்கலாம் தான் போனேன். அதுக்குள்ள ஒருத்தி குறுக்க வந்து உடைச்சிட்டா. ஒருத்தியா? யூ மீன் லடுக்கி? கौन है? தோ அங்க போறாளே அந்த பைத்தியம், வாயாடி. அம்மா, இந்த தேங்காயை உங்க பையனுக்கு கொஞ்சம் உடைச்சிட்டு வந்து சொல்லுங்க. கடவுள் அனுகிரகத்தால உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா கிடைப்பா. கீழே போட்டு உடைக்க வேண்டியதை அப்படியே மேல பறக்க வச்சு உடைச்சிட்டான். கடவுளே, இது எல்லாமே உன்னோட விளையாட்டு தான். இந்த ராமனோட சீதையை சீக்கிரமா சேர்த்து வை.